நம்பிக்கையால இருந்து இது நமக்கு இதன் மூலம் என்ன அறிவிக்கிறான்னு தெளிவு கிடைச்சு ஞானத்தை கேட்டு வந்தோம்னு சொன்னா அவன் நமக்கு அதை பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை ஆக்கியிருப்பான். கஷ்டம் வெளியே தெரிஞ்சிருக்காது, உள்ளுக்குள்ளேயே அதை புரிஞ்சிருப்போம், வேணான்னு விரும்பியிருப்போம். அதன் காரணமாக அந்த மீட்டருக்கும் அவன் போதுமான கண்ணியமான முல்ல. ஏன்னா கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் அவன் தான் மீட்டு தர போறான், மீட்டு கொடுத்துட்டு இருக்கான், பல நேரங்கள்ல மீட்டு கொடுத்துருக்கான். இப்ப கஷ்டம் வரதுக்கு முன்னாடி கேட்டா மீட்டு தர மாட்டானா? ஒரு மறைவா நமக்கு அறிவுறுத்தப்படும் பொழுதே இன்னும் அந்த அறிகுறிகள் நமக்கு உடம்புல கூட சில அறிகுறிகள் மறைவாவே இருக்கும் வெளிப்படுறதுக்கு முன்னாடியே. அப்பயாவது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப கண்ணுல ஒரு தூசி பட்டுருச்சு, கொஞ்சம் கண்ணு அதன் காரணமாக கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் வலியா இருக்குன்னு ஒரு அறிவிப்பு தான். அந்த கண்ணு வலியா வரதுக்கு முன்னாடி தூசி பட்டும் போதே நம்ம அதை புரிஞ்சு. அதுக்கு முன்னாடி எரிச்சலா இருக்குது, பார்வை தெரியும் சொல்லவும் செய்வோம், ஏன்னா ஒரு பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு, எனக்கு குளிர்ச்சி இல்ல, அதுக்கு அறிகுறிகள். இப்படி அறிகுறி இல்லாம இல்ல, எந்தெந்த உறுப்புகள்லாம் நமக்கு சோதனைக்குள்ளாக்கப்படுறதுக்கு முன்னாடி, வேதனைக்குள்ளாக்கப்படுறதுக்கு முன்னாடி சோதனைக்காக சில அறிகுறிகளும் தெரியுது. இப்ப கைகாலெல்லாம் அரிக்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா அது அறிகுறி தான். நம்ம அரிச்சுக்கிட்டே இருப்போம், பிரார்த்தனைக்கு போக மாட்டோம். அரிக்குது, கை அரிக்குது, கால் அரிக்குது, உடம்பு அரிக்குது, இவனை வேண்டாமே பார்த்து மன்னிச்சது. எந்த குணத்தின் காரணமாக இந்த அரிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த குணத்தை எனக்கு நீக்கிறது. எந்த உணவு முறையின் காரணமாக இந்த அரிப்பு, அந்த உணவு முறையை எனக்கு மாற்றி அமைச்சு. இப்படி அவன் ஒப்படைக்கும் போது அதுல அழகான முறையில நமக்கு தெளிவை கொடுத்துருவான். இந்த குணத்தின் காரணமாக, இந்த உணவு முறையின் காரணமாக கொஞ்சம் நமக்கு புளிப்பும் கசப்பு அதிகமா சாப்பிட்டோம், அல்லது பிரார்த்தனை இல்லாம சாப்பிட்டோம் அப்படிங்கிற அறிவுறுத்துவான். இல்ல நம்முடைய குணக்கேட்டு கொஞ்சம் கோவம் சிறிய இருக்கிறோம், அதன் காரணமாக நமக்கு இந்த அரிப்பு வந்திருக்குது அப்படின்னு தெளிவுபடுத்துவோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு அறிவுறுத்து வருது, வராம இல்ல. எடுத்த உடனே நமக்கு பெருங்கஷ்டத்தை கொடுக்கறது கிடையாது. முதல்ல உணர்வா உள்ளுக்குள்ள அறிவிக்கிறான், அதுக்கப்புறம் செய்தியா, அப்புறம் காட்சியா, இதெல்லாம் வராம இல்ல. அந்த காட்சியா வந்ததுக்கு அப்புறம் கூட நெருங்க வரதுக்கு முன்னாடி மறைவாதான் நமக்கு வெளிப்படுத்துறோம். மறைவான முறையில புரிஞ்சுக்கிற அளவுக்கு, கண்ணியமான முறையில் புரிஞ்சுக்கிற அளவுக்கு, மற்ற மனிதனுக்கு தெரியாத அளவுக்கு கண்ணியமான முறையில புரியுற அளவுக்கு அங்கங்க மறைவா சில இடங்கள்ல சில கஷ்டங்கள் வருது. இப்ப யாரும் உணர்ந்துக்கணும், கஷ்டம் வந்துருச்சு உடனே அறிவை கொண்டு இதை சரி பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ற மொழியே இறைவன்ட்ட அவன் அருளை கொண்டு சரியாகணும், அதுக்கு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் தெரியாம அந்த முயற்சியில போகும்போது திருப்பி கஷ்டம் அதிகமாகும்.